இந்த காஃபி ஷாப்பில் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் சீட்டில் மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ரூல்ஸ்லாம் இருக்குது. இந்த காஃபி ஷாப்புக்குள்ளார மட்டும்தான் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம யாரை மீட் பண்ண போகிறோமோ அவங்களும் இந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருந்தால் தான் அவங்கள மீட் பண்ண முடியும். காஃபி சர்வ் பண்ண உடனே டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நாம் எந்த டைமுக்கு போகணுன்னு நல்லா தெளிவாக யோசித்து வச்சுக்கணும். கிளைமேக்ஸாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு காஃபி சில்லுன்னு ஆகிற வரை தான் டைம். அது சில்லுன்னு ஆகிறதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சு முடிச்சிடணும். அப்போதான் ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். இல்லைன்னா இதே சீட்டில் கோஸ்டா மாட்டிப்போம். என்னதான் டைம் ட்ராவல் பண்ணாலும் நடந்த எதையுமே மாற்ற முடியாது, ஆனால் ஃபீலிங்ஸை மாற்ற முடியும். இவ்வளோ ரூல்ஸ் இருந்தாலும் யார் யார் எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. சைடில் ஒரு லவ் ஸ்டோரி வேறு ஓடும். இந்த படத்தோட பேர் பிஃபோர் காஃபி கெட்ஸ் கோல்ட். நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள், நான் போய் இன்னொரு கால் முளைச்செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள